தமிழ்நாட்டில் நிலவுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மின்கட்டண உயர்வை போதைப்பொருள் பெருக்கத்தை கண்டித்து உணர்வெழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அண்மையில் ஒரு வலையொலியில் பார்த்தேன், ஒரு மருத்துவர் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான், ஆனாலும் மருத்துவர் சொல்லும்போது அதன் மகத்துவம் முதன்மையானது. தினந்தோறும் நீங்கள் வெயிலிலே சூரிய ஒளி வாங்க வேண்டும், வெயிலிலே நின்று, அப்போதுதான் அது தசை நார்களுக்கும் எலும்புக்கும் வலு சேர்க்கும் என்று. அதனால் இன நலனுக்காக நீங்க நின்றாலும் உங்கள் நலனுக்காகவும் வெயிலிலே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. உங்கள் நலன் கருதி சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் நிழல் நாடி போகிறீர்கள். நிழலின் அருமை, வெயிலை தேடி வாருங்கள், அப்போதுதான் தெரியும். உங்களைப் போலதான் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிழலில் நிற்பது சரிதான், அதற்காக ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நின்ன மரம் எவனுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, வெட்டிட்டாங்க. அது நீ போராட்டம் நடத்துறியா? அங்க போராட்டம் நடத்தினா நிழல்ல நின்று பேசுவ, கொஞ்சம் தள்ளி போட்டா வெயில் நின்று பேசுவாயின்ட்டு. நாங்கள் நிழலையும் விட வெயிலை அதிகமாக விரும்புவர்கள் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நமது அன்பு தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தார்கள், சிறந்த கருத்துக்களை, தர்க்கவாதங்களை எடுத்து வைத்து உரையாற்றினார்கள். பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோடு சண்டை போட்டு விடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று. அவர் தான் சொன்னாரு, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு. அதை படிச்ச நம்மெல்லாம் மான அறிவோடு இருக்கிறோம். பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு விரல் பிடிச்சு நடந்தோம், நிழல்லையே வளர்ந்தோம்ங்கிறவெல்லாம் மானம்னா என்ன வேலை, அறிவுனா என்ன வேலைங்க. இங்கே பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது. அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு. கேரளாவே மிக அழகான ஒரு நாடு. அதிலே வயநாடு மிகவும் மிக ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு. நம்முடைய கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு. அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள், அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள். என் அருமை தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள். விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குனிந்து பாருங்கள். ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடங்கள் தெரியும், ஆங்காங்கே. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள், ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும். நம்ம தான் கேடுகட்டு கேவலங்கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும் போது நம்மளை விட கேவலங்கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பல கருணாநிதி அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர், மழை
சரிவு, மணல் அரிப்பு. ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள், இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள், அமைச்சர் பெருமக்கள், சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன். காடுகளை வெட்டியதுதான், அழித்ததுதான் அதற்கு காரணம். ஒரே நேரத்தில் 1000 ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது. நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் மாத்தாப்பன் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டின ஐக்கிய பயிலே வீட்டுக்காரனடா. காடுகளை அழித்தது இவர்கள் தான். அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு, மண் சரிவுக்கு, மலைச்சரிவுக்கு காரணம் என்று. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான். காடுகளின் தேவை என்ன, அவசியம் என்ன? 300 அடி 250 அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள், காடுகள் தன் வேரை ஆள் நிலத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும், சரிவை தடுக்கும். இது இயற்கை. அது அறிவியல் என்றாலும், இயற்கை என்றாலும், உயிரியல் என்றாலும், எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை. நீ அதை வெட்டுன, குட்ட பயிர தேயில காஃபியை போட்ட, அரிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு சங்கிலி தானே என் உடன் பிறந்தவர்களே, ஒரு சங்கிலி தானே, ஒரு இணைப்பு. அது உயிர் சங்கிலியா இருக்கட்டும், உணவு சங்கிலியா இருக்கட்டும், எல்லாம் 6 மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது, கன்னியாகுமரிக்குள்ள இப்படி வந்து ஒரிசா வரை போகுது. கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலையை நொறுக்கி எடுத்துட்டு போனேன். 3 கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு, கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது, வெடிமருந்தை வைக்கிற போது, தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது, இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத? இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை? எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் வெட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய்? என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய்? இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே, அவர்கள் ஆட்சியின்களே வாழ்கிறீர்கள்? நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள், தாரைகள், அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள், சிமெண்ட் செங்கலை வைத்து, கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில், எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் இது செஞ்சிருக்கான் பார்த்திருக்க? உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சானா? கரையை அரிக்கிறது, மண்ணை அரித்துக் கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக, மரம் நடுக. இது அடிப்படை அறிவு. அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட போட்டா இந்த இருவோரமும் கசிந்து கசிவுநீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது. கசிவுநீர் பாசனம், வண்டு, மண்புழு, நண்டு, நத்தை எல்லாம், பாம்பு, எலி எல்லாம் அந்த தண்ணி போய் ஓரத்தில் போய் அந்த இதுல தான் வாழும். தவளை, மண்புழு, நண்டு, நத்த, அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும். நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் இது வாழும்? இங்க வாழும். இங்க பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல, பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி, ஒரு ஏரியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம நின்று பேசுற இடமே ஏரிதானே என்றாயே. நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு லேக் ஏரியா. ஏரி எங்கய்யா? அங்கிட்டு போறியா? அதுதான் பதில். இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு? லேக் எங்கடா? இதுதான். இது எங்க அப்பத்தா சொல்லும்ல, கால கொடுமையப்பா, வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. புதுசா சொல்லுவான், மேகம் வெடிச்சிருச்சுன்ட்டு. குண்டு வச்சது யாரா? புவி வெப்பமாயிருச்சுமா? வெப்பமா ஆச்சா? நீ ஆக்குனிய? பருவநிலை மாறிச்சு, மாத்தினியா மாறிச்சா? தம்பி, நீ வசமா எங்கிட்ட சிக்கிட்ட தம்பி. நீ என்னை தேடி வந்துதான் தீரணும், வழியே கிடையாது.
நீயா புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ. நான் பேசினதான் பேசுவேன். என்கிட்ட உன்ட்ட அதிகாரம் இருக்கு, ஊடகம் இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல. நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க. தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் முழக்கத்தை நீங்க முன்வைக்கல. திராவிடம் எங்க இது முன்வைக்க போறான்? முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாகியிருக்கான். சூடு ஆறிடுச்சு. ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு. சரி ஆயிடுச்சு. இதுதான் இவங்க. அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல. கடத்தெருவில் தமிழ் இல்ல, வீதியில தமிழ் இல்ல. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள். நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது. நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க. நம்ம தமிழ்ல இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க. திராவிட மாடல். திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பத்தி இல்ல. ஐயா பெரியார் அவர்கள் ராமரச்சர் பல அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒண்ணும் சரி வரல. அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு. செத்தான் ராமன். கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட நமக்கு கவலைப்படுத்திட போறோம். அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலை நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீட்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட கொலைக்கலையே. அது கூட கொலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்த்துப்பாரு போல் இருக்கு.
அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். வேணாவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அவனா பாடுவான். குறுக்கணி பாண்டினா கோவப்பட்டுருவான். நான் பாடு பேச பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு வருவாரே, திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன், கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் என முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை, அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவரெல்லாம் எங்க இதெல்லாம் இப்ப என்ன வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி RSS தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள்? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி. அப்ப நீங்களான லுங்கி அங்கிய நீங்க யாரு? யாரு யார நீ யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடி எதிர்த்து பேசுறதா அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? சரி, காலையில் எந்திரிச்சவன அவன் விற்கிற போத பொருளை 1-2 இதை அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. என்ன தேவை எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணும்? ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திறான், நாம் தமிழர் திறான், அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்ப 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பத்தி கவலை கிடையாது. அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருள் தந்தை இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் லயல்ல வேலை செஞ்சாரு, புனித ஜோசப் கல்லூரியில வேலை செஞ்சாரு. அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்க ஒரு பொறுப்பு போடு. ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா. நீனும் தான் இருக்கிய. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேரர் நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மறவர் அகமுடையோர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான். நீனும் அதை நம்புற, அதுக்கு தான் சாய்க்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற. ஏன் உன் பாட்டம் புலித்தேவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை? ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை? ஏன் உன் பாட்டம் மருதிருவருக்கு தர்றதில்லை? ஏன் தர்றதில்லை? ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த 3 சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான். நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க. அதான் செஞ்சுட்டு இருக்க. அதுலதான் இது வருது. யாரு கிறிஸ்தவரா? அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யாரு இஸ்லாமியரா? அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதானே நடக்குது.